ஏய், என்னடி குழந்தை? ஆம்பளைங்க வீட்டில் இல்லைன்னா இப்படி தாங்க முடியுங்களா? இதுல என்ன தப்பு இருக்கு? இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு அவங்க வீட்ல தானே இருக்காங்க. ஓஹோ, அப்போ இதெல்லாம் உன் ஐடியா தானா? சித்ரா, யார் இந்த ஐடியா கொடுத்தது? அது அது வந்து சித்தப்பா, சித்தி தான் ஆசைப்பட்டாங்க. மாசமா இருக்கிறவங்க ஆசைப்பட்டா செஞ்சு கொடுக்கணும்ல, அதனால தான் இப்படி பண்ணோம். கிருபா, என்ன அது வந்தது வராதமா பொம்பளைங்களை பிடிச்சி இப்படி திட்டிக்கிட்டு இருக்க? பொம்பளைங்கன்னா கலகலன்னு இப்படிதான் இருக்கணும். நீங்க 2 பேரும் உங்க பொண்டாட்டிகளை ரொம்ப சந்தோஷமா வச்சிருக்கீங்க. அதனாலதான் இவங்க இவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. குடுமா இந்தாங்க. இந்தாம்மா. தலைவரே, முதல்ல நம்ம போய் பேச வேண்டிய விஷயம்லாம் பேசி முடிச்சிடலாம். வாங்க மேலே போகலாம். உனக்கு இருக்குடி, அப்புறமா கவனிச்சுக்கிறேன். தம்பி, நம்ம மாவட்ட செயலாளர்கிட்ட நாங்க வெளியில வெயிட் பண்றோம்னு சொல்லிருப்பா. சரி, வாங்கப்பா போலாம். அண்ணே, கலக்கிட்டீங்க. இது வரைக்கும் புடவையில தான் பார்த்தேன். தடவை பேண்ட் ஷர்ட்ல அழகா தான் இருக்கு. பாய். இந்து கர்ணா உன்னை பார்த்து ரசிக்கிறா. ஏய், இன்னும் எதுக்கு இங்கே பல்ல கட்டிட்டு நின்னுட்டு இருக்கீங்க? போய் ட்ரெஸ் மாத்துங்க. பார்க்க சகிக்கல. சீ. முடியலக்கா. மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிப்போமா? முதல்ல இவங்க இவ்ளோ பயப்படுறாங்களே, இவங்க எல்லாரையும் எப்படியாவது நம்ம தான் மாத்தணும். கர்ணா, இன்னைக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லடா. பாண்டி சொன்ன மாதிரி இந்த காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுறணும். இந்த பிரச்சனை இதுக்கு மேல பெருசா போகக்கூடாது. எப்படி ஆரம்பிக்கிறது? என்னன்னு சொன்னா புரிஞ்சு பண்ண தெரியலையே. ஓகே, இந்தோ என்ன மன்னிச்சிரு. நீதான் இந்து, நான் கர்ணா. என்ன மன்னிச்சிரு, மன்னிச்சிரு இந்து. உன்னை நான் இல்லை வேண்டாம். இந்து, என்ன மன்னிச்சிரு இந்து. நான் உனக்கு நிறைய கஷ்டத்தை கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு தடவையும் உனக்கு சப்போர்ட் பண்ற இடத்துலலாம் என் அண்ணனுங்க தான் முக்கியம்னு அங்க போய் நின்றுருக்கேன். அது தப்பு தான். அதுக்காக நான் வேணும்னே பண்ணலாம் நினைச்சிடாத. ஒவ்வொரு தடவையும் உனக்கு எதிராக ஏதாவது ஒரு முடிவு எடுத்துட்டு இந்த ரூம்குள்ள வந்து எவ்வளோ வருத்தப்படுறேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். நீ எனக்கு வேணும் இந்து.
இல்லாமல் என்னால் எதுவும் பண்ண முடியாது. இந்த பார், என்னை மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை. ஏய், பாத்தியா, நான் உன்னை இப்பதான் நான் நீயாவும் நீ நானாவும் நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ள பாரு நீயே வந்துட்ட. என்னாச்சு இவனுக்கு இன்னைக்கு? எதுக்கு தனியா நின்று ஏதோ பேசிக்கிட்டு இருக்கான்? இந்த பாரு, இந்த மூஞ்சியெல்லாம் இப்படி வச்சுக்காத. என்னை மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லு போதும். ஏய், நீ எப்போ இங்க? ஐயோ, உண்மையாவே வந்துட்டாளா? ஓ, நான் வந்து டேய், நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேச அது பாரு, ரொம்ப முக்கியமான விஷயம். நான் ரொம்ப நாளாக இதை பற்றி உங்கள்கிட்ட பேசணும்னு இருந்தேன். நான் சொல்கிறத கேள. கர்ணா, யாரா அது? அண்ணா, என்னண்ணே இந்த பக்கம்? உன்னை பார்த்து ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிட்டு போலாம் தானே வந்தேன். இவங்க 3 பேரும் எதுக்கு இந்த நேரத்துல கண்ணா நினை பார்க்க போறாங்கன்னு தெரியலையே. என்னன்னு போய் பார்ப்போம். என்ன விஷயம்ண்ணா? ஆமாம், நாளைக்கு உனக்கு ஏதாவது வேலை இருக்கா? எதுவும் இல்லைண்ணா. சரி, அப்படின்னா நாளைக்கு உன் பொண்டாட்டி எந்த வேலை வச்சுக்கிறான்னு சொல்லு. ஏன்னா நாளைக்கு உன் டைவர்ஸ் கேஸு கோர்ட்டில் விசாரணைக்கு வரும். கர்ணா, இது முதல்ல ஏறிங்க. கண்டிப்பா நீ போகணும், இல்லைன்னா கேஸ் இழுன்னு இழுத்துரும். நாளைக்கு மறக்காமல் 2 பேரும் அங்கே போயிடுங்க. அப்போ தான் 6 மாதத்துல எல்லாம் முடிஞ்சு டைவர்ஸ் கைக்கு வரும். அதுக்கப்புறம் தான் உனக்கும் போனாக்கும் கல்யாணம் பண்ணிக்கணும்.